வணக்கம் நேயர்களே. ஒரு அற்புதமான மனிதர் இங்கே வந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை தரவுகளை படிக்கின்ற பொழுது மிக மிக வியப்பாக இருக்கிறது. எப்படி என்றால், நான் புதுச்சேரியில பிறந்தவன், பல ஆண்டுகளாக அவரை நான் அறிந்தவன். ஆனால் அவருடைய வாழ்க்கை தரவுகளை இணையத்தில் இருந்து நாம் படிக்கின்ற பொழுது நமது மனம் முழுக்க இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்றார். என்னவென்றால், சராசரியா ஒரு பிள்ளையா இருக்கிறவன் 30 வயசுல வேலை தேடி கடினப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் 30 வயசுல அரசியல்ல தடம் பதிக்கின்றார். 35 வயதுல புதுவையினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பை ஏற்கின்றார். அதிர்ச்சியை பாருங்க, 41 வயதுல புதுவையினுடைய முதலமைச்சராக பொறுப்பை ஏற்கின்றார் என்றால், பார்ப்பதற்கு மிக எளிமையாக பழகுகின்ற அந்த மகத்தான மனிதர் யாருமல்ல, அன்பிற்குரிய கமலா தொலைக்காட்சி நேயர்களே, புதுச்சேரியின் பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை வணக்கத்திற்குரிய வே. வைத்திலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இவரான எப்படி அறிமுகம் செய்வது? பல நூல்களை படித்திருக்கின்றேன், பலதரப்பட்ட மனிதர்களை பேட்டி எடுத்திருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு மகத்தான ஒரு ஆளுமையை, ஒரு அரசியல் ஆளுமையை எப்படி நான் அறிமுகம் செய்து வைப்பது? யோசித்து பார்த்தா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகான் திருவள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பார்த்திருக்கின்றார். உண்மையை சொல்லுகின்றேன் நேர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால மகான் திருவள்ளுவர் இப்படிப்பட்ட ஓர் ஆளுமையை பார்த்திருக்கின்றார். எழுதுறான் பாருங்க, 7 வார்த்தைகள்ல, காட்சிக்கு எளியன், காட்சிக்கு எளியன், கடும் சொல்லன் அல்லனேல். காட்சிக்கு எளிமையா இருப்பாங்க, கடுமையான சொற்களை பேசவே மாட்டாங்க. யார் தெரியுமா? மீ கூறும் மன்னன் நிலம் என்கின்றான். ஒரு நிலத்தை ஆளக்கூடிய அரசனாகப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், காட்சிக்கு எளிமையாக இருக்க வேண்டும். மறந்து கூட அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வாழ்க்கையில் பயன்படுத்தவே கூடாது. இப்படிப்பட்ட 2 தகுதிகளையே இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட அரசனை உலகத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் போற்றுவார்கள், வணங்குவார்கள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவ பெருந்தகை பதிவு செய்திருக்கின்றார். நேர்களே, காட்சிக்கு எளிமையாக இருக்கின்றார். நாங்க என்ன பண்ணோம், கமலா தொலைக்காட்சிக்கு ஐயா நீங்க வர வேண்டும் என்று அழைப்பதற்காக நான், கமலா தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் எல்லோரும் இவங்க வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது இவர் அமர்ந்திருந்த நாற்காலியை பார்த்தங்க. சாதாரண எளிய நாற்காலிகள், ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டுல அம்மா அப்பா எப்படி பேசுவாங்களோ நம்மோடு, அப்படித்தான் அன்பாக பார்க்கின்ற, பழகுகின்ற, எளிமையாக நடந்து கொள்றாங்க பாருங்க. அது எல்லாருக்கும் வராதுகின்றன. அப்ப காட்சிக்கு எளிமையாக, கடும் சொற்கள் அறியாத அரசியல் ஆளுமையாக வந்திருக்கின்றார். பாதிப்பு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர், புதுவையின் பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை வணக்கத்திற்குரிய வே. வைத்திலிங்கம் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த ஒரு மனிதனுடைய கரங்கள் பிடித்து நான் பயணிக்க போகின்றேன். ஒரு பாக்கியம் எனக்கு இது, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால், இவர் இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியுமா என்றால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் புதுச்சேரி சேர்ந்தவர் என்றால், 35 வயசுல அமைச்சராக, 41 வயசுல முதலமைச்சராக, 1991 இவருடைய அரசியல் பயணம் தொடங்குதுங்க. 2024 வரை அந்த பயணம் ஓங்கி அற்புதமாக பயணித்துக் கொண்டே இருக்கிறது. எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், சபாநாயகர், பாராளுமன்ற உறுப்பினர், மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர், எப்படிப்பட்ட ஆளுமை பாருங்க. அன்பிற்குரிய கமலா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பெரியவங்க யாராவது பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளை அழைத்து கொண்டு பாரு, புதுச்சேரியை சேர்ந்த ஐயா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க என்று உங்க குழந்தைகளை ஒரு 30 நிமிடங்களுக்கு அமர்ந்து இந்த ஆளுமை சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்க தூண்ட வேண்டும். அதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டாக நினைத்து அவரை இப்ப
நான் அன்போடு சில கேள்விகளை முன்வைத்து அவருடைய கரங்கள் பிடித்து நான் இப்ப நடக்கப் போகின்றேன். பார்க்கலாம் என்ன சொல்ல போகின்றார். எனக்கும் இந்த சமூகத்திற்கும் நேயர்களுக்கும் ஒரு மகத்தான சரித்திரத்தை படைத்திருக்கிற சாதனையாளர் என்ன சொல்ல போகின்றார் கேட்கலாம். அதுபோது மன்னிக்கணும், உங்க மேல இந்த அன்பின் காரணமாக நான் கொஞ்சம் நீண்ட அறிமுகம் கொடுத்துட்டேன். இப்ப உங்களுடைய வாழ்க்கை தரவுகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் உங்க தந்தையார் வெங்கட சுப்ப ரெட்டியார் புதுவையினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அவங்களை பற்றி சில நினைவுகளை நேர்கள் பகிர்ந்து கொடுங்க. அதாவது அவரோடு பழகுகின்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் மிக குறுகிய காலம்தான் சொல்லணும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் அவரோடு இருக்கக்கூடிய நினைவுகள் சொல்லலாம். குறிப்பாக அது ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னா, என்னுடைய பிறக்கின்ற நேரத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட காலம் என்று சொல்லலாம். 1950. அப்போ பிறந்த உடனே அந்த புதுவையினுடைய போராட்ட காலம் ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செல்ஃப் எக்ஸைல், அதாவது நாடு கடத்துவது என்று சொல்வார்கள். நாடு கடத்துவது என்பது அரசாங்கமாகவே செய்வது அல்லது நாமவே அந்த பகுதியை விட்டு வெளியேறுவது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு. அப்படி ஏற்படுகின்ற நேரத்திலே பிரெஞ்சு அரசாங்கம் கைது செய்யக்கூடிய நிலைப்பாடு ஏற்படுகின்ற நேரத்திலே புதுவையில் இருக்கக்கூடிய அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள், குறிப்பாக தலைவர்கள் எல்லாம் தஞ்சமாக வந்தது என்ன பகுதி என்று சொன்னால் மடுக்கரை, நெட்டப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதி என்று சொல்லலாம். அப்படி வருகின்ற நேரத்திலே ஒரு சில நேரங்களிலே பிரெஞ்சு அரசாங்கம் படைகள் வரக்கூடிய நிலைப்பாடு வரும் என்ற காரணத்திற்காக எல்லோருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிக்கு சென்று விடுவார். குறிப்பாக செருவந்தாடு, வளவனூர், கொங்கம்பட்டு என்று சொல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே சென்று தஞ்சம் புகுவது என்பது இயற்கையாக இருந்த நிலைப்பாடு என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக அந்த பகுதியிலே பிரெஞ்சு அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, ஒரு போராட்ட களமாக அதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு அந்த சுதந்திரம் வருகின்ற நேரத்தில் தேவையான மின்சாரம், தேவையான காய்கறிகள், உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள், இன்னும் அதிகமாக சொன்னால் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய உப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை கூட தடை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது என்று சொல்லலாம். ஆகவே அங்கு வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நேரத்திலே சங்கடங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எல்லாம் அந்த பகுதியிலிருந்து தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு முடிந்ததற்கு பிறகு சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு என்று பார்த்தால் எனக்குரிய 67 வரை, 68, 69 வரை அந்த பிரெஞ்சு இந்திய அரசாங்கம், புதுவை அரசாங்கம் என்ற 2 நிலைப்பாடுகள், அதாவது புதுவையானது இந்திய நாட்டோடு இணைவதற்கு முன்பாக, இணைந்ததற்கு பிறகு என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. அந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்தின் காரணமாக திராவிட இயக்கத்தினுடைய அரசாங்கம் புதுவையிலே வருகின்றது என்று சொல்லலாம். 1969ஆம் ஆண்டு புதுவையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, முழுமையான ஆட்சி இங்கு வருகின்றதுன்னு சொல்லலாம். அப்பொழுது என்னுடைய தந்தையார் ஓய்வு பெறுகின்ற அரசியலில் இருந்து அதிக உழைப்பை குறைத்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்தது என்று சொல்லலாம். அப்பொழுதுதான் நானும் அவரும் பழகுகின்ற அதிக வாய்ப்புகள் இருந்தது என்று சொல்லலாம். அவரோடு நான் கற்றுக்கொண்ட நேரமும் அதைத்தான் சொல்ல முடியும். ஏறக்குறைய 67 இருந்து 82 வரை அவர் மறைகின்ற வரை அந்த எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும், கற்றுக்கொள்வதற்கு உண்டான நல்ல நேரம் என்று சொல்லலாம். அந்த நேரத்திலே அவரோடு பழகுவது, அவர்கள் நினைப்பது, அவர்கள் கூறுவது, தலைவர்களோடு இருந்த நிலைப்பாடு, இவற்றையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெற்றோருக்கு முன்பாக அமர்ந்து பேசுவது, நின்று பேசுவது கூட ஒரு கடினமான நிலை என்று சொல்லலாம். மறைவிலே இருந்து பேசுவோம். மறைந்து கொண்டு ஒரு தூணருக்கு பின்னாலோ இல்லை ஒரு தட்டிக்கு பின்னாலோ இருந்து எங்களுடைய குரலை நாங்கள் சொல்லுவோம். இரவிலே தான் நாங்கள் தெருவிலே வீதியிலே இருக்கக்கூடிய இடத்திலே ஒரே ஒரு நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலியிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதற்கு எதிராக ஒரு சிமெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு திண்ணை, பண்டைய காலங்களில் இருக்கக்கூடிய திண்ணை என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணையிலே ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்போம். அவருடைய நினைவுகளை எல்லாம் எங்களுக்கு கூறுவார்கள். அந்த நினைவுகளை எல்லாம் நாங்கள் அசை போடுகின்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை என்று சொல்ல வேண்டும். அந்த ஒரு எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய மனித இயல்புகள், இதுதான் முக்கியம். யார் யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும். அந்த நேரம் நமக்கு சிறப்பான ஒரு அமைந்த நேரம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் அரசியல் மாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்ட காலம் என்று சொல்லலாம். குறிப்பாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, மத்தியிலே அதே போல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து பிரிந்து இந்திரா காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அன்னை இந்திராவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி, அதற்கு பிறகு வந்த அந்த எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அந்த நேரம், அதே போல் அந்த கட்சியானது பிளவுபட்டு அன்னை இந்திராவினுடைய முயற்சியிலாய் புதிய அரசாங்கம் 1971 அமைக்கப்பட்ட காலம் என்று சொல்லலாம். அந்த காலத்திலே ஏற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள், இந்த மாற்றங்கள் அதிகமான, அதாவது இந்திய அரசியலிலே மாற்றங்கள் தொடங்குகின்ற நேரம். ஒவ்வொரு பகுதியிலே, மாநிலமாக இருந்தாலும் சரி, மத்திய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, நேருடைய பிறகு இந்திரா காந்திக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள், அந்த அரசியல் குழப்பத்தின் விளைவாக வரக்கூடிய நிலைப்பாடுகள், அந்த நிலைப்பாட்டில் இருந்து வரக்கூடிய செயல்கள், அந்த நேரத்தில் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு, மறுபடியும் அந்த அன்னை இந்திரா காந்தியுடைய ஆட்சி வருகின்ற காலம், இப்படி பல்வேறு காலங்கள் இந்த 1967 82 வரை நடந்த காலங்கள் என்று சொல்லலாம். இந்த காலங்களிலே அவரோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லலாம். அதாவது என்னுடைய தந்தையார் முழுமையான தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த காமராஜர் அவர்களோடு நெருங்கிய பழக்கம் கொண்டவர், அன்பு கொண்டவர் என்று சொல்லலாம். அதே போல் அவரும் இவரிடத்திலே அன்பு கொண்டவராக இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்வார்கள். அவருடைய காலத்திலேயும் அவர்கள் தீவிர அரசியலில் இல்லை என்றாலும் கூட அந்த நேரத்தில் சுதந்திர போராட்ட காலம், அந்த 1951 இருந்து 54 வரை இருக்கக்கூடிய ஒரு காலம், அந்த காலம் மதிப்பிற்குரிய ஓமந்தூர் அவருடைய காலம், மதிப்பிற்குரிய ராஜாஜி அவருடைய காலம், காமராஜர் அவருடைய காலம், இந்த 3 தலைவருடைய காலமும் ஒன்றாக இணைந்த நேரம் என்று சொல்லலாம். அப்படி அவருடைய வழிகாட்டிலே தான் இன்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய புதுவை தலைவர்கள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வாசுப்பையா அவர்கள், மதிப்பிற்குரிய குபேர் அவர்கள், அதே போல் இங்கே முத்துப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள், முத்து குமரப்ப ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு குமாரசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போல் சுப்பிரமணிய படையாச்சி என்று சொல்லக்கூடியவர்கள், பல தலைவர்கள் இருந்த ஒரு காலம் என்று சொல்லலாம். அந்த காலத்திலே நமக்கு ஒரு இன்றைய தினம் இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஒரு மாறுபட்ட காலம். அதாவது எப்படி என்று சொன்னால், மாற்றம் ஏற்படக்கூடிய சுதந்திரம் வந்ததற்கு பிறகு சிந்தித்து செயல்பட்டு மாற்றங்களை உருவாக்கிய காலம் என்று சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் இருந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் என்னுடைய தந்தையாரோடு அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். மகிழ்ச்சிங்க.
ஐயா நேர கேள்விக்கு வந்துடுறேன். சரி. நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் முதலிலேயே கூறினேன், எங்களுடைய தந்தையோடு பழகிய காலத்தை விட எங்கள் தாயோடு பழகிய காலம்தான் அதிகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் தந்தையாரோடு பழகுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தாய் என்றால் ஒரு பாசம், தந்தை என்றால் ஒரு பயம் கலந்த பக்தி, இப்படித்தான் இருக்கும். அதாவதுங்க, தந்தை என்றால் பயம் கலந்த பக்தி, தாய் என்றால் பாசம். அம்மாவை பற்றி நினைவுகள் என்ன இருக்குங்களா? நிறைய நினைவுகள். அவருடைய, அதாவது உழைப்பு என்பதற்கு அவர்களைத்தான் அடையாளம் காட்ட வேண்டும். பல நேரங்களில் அவருடைய உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்றே சொல்ல வேண்டும். பல கஷ்டங்கள், அந்த ஆட்சி மாற்றங்கள் வருகின்ற நேரத்திலே, அந்த பொருளாதாரத்திலே எங்களுடைய குடும்பம் மிகவும் நிலை குலைந்தது என்று சொல்லலாம். கடுமையான ஒரு சரிவை சந்தித்தது என்று சொல்லலாம். அந்த சரிவை காப்பாற்றியவர்கள் யார் என்று சொன்னால் அன்னை அவர்கள் தான். அதற்கு பிறகு அதை முன்னிறுத்தி அதை நிமிர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் அன்னை அவர்களுடைய செயல்பாடு குடும்பத்திற்கு அவசியமாகவும் அத்தியாவசியமாகவும் இருந்ததுன்னு சொன்னார். நீங்க அப்ப அம்மா செல்லம் தான் இல்லைங்க? ஆமா, ஆமா சார். மகிழ்ச்சிங்க. வள்ளுவர் தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண், தனது கணவனுக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக சோர்வில்லாமல் ஒரு பெண் உழைக்கின்றாள் என்றால் அதுதான் அந்த தாய் என்ற கருத்தை அழகா ஐயா பகிர்ந்திருக்கின்றார். ஐயா, அப்பாவை பற்றி சொல்லிட்டீங்க, அம்மாவை பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. நீங்க அரசியல் வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில அந்த வருகின்ற காலகட்டத்தில் அப்பா அது விரும்பினாங்களா? அப்பாவுடைய ஆலோசனைகள் எதுவா இருந்ததுங்க? அதாவது அரசியல் என்பது பொதுவாக நான் நேரடி அரசியலிலே வராமலேயே இருந்தேன். ஏறக்குறைய 1971ஆம் ஆண்டு. அப்பொழுதுதான் இந்த காங்கிரஸ் ஆனது பிளவுபட்டு ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்லலாம். அந்த நிலைப்பாட்டிலே மோகன் குமாரமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தலைவர், தமிழகத்தை சார்ந்தவர், புதுவையில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டார்கள். போட்டியிட்ட அந்த போட்டியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்று சொல்லலாம். அவரை பற்றி எல்லோருக்குமே நன்றாக தெரியும். சிறந்த வழக்கறிஞர், சிறந்த அரசியல்வாதி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கின்ற நேரத்திலே, அந்த நேரத்திலே வாக்குகள் சேகரிப்பதற்காக நான் பல இடங்களிலே சென்று நான் என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தேன். தந்தைக்கு உதவியாக, நேரடியாக இல்லை என்றாலும் கூட தந்தைக்கு உதவியாக, அவர்கள் செய்கின்ற பணிக்கு, அவர்கள் எடுக்கின்ற வேலைக்கு உறுதுணையாக நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தந்தை இடத்திலே வந்து சொல்லுகின்ற நேரத்தில் உங்களுக்கு பிறகு இவரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஒரு செயல்பாடு தான் என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது என்று சொல்லலாம். நான் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை, ஆனால் தந்தைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த பணிகளை செய்தேன். அதை அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், அதே போல் மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தந்தைக்கு பிறகு உங்களுக்கு உறுதுணையாக இவரை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறினார்கள். அந்த வார்த்தை கூறுகின்ற நேரத்திலே அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்தது என்று சொல்லலாம். அந்த அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே என்னை அந்த களத்தில் இறக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படித்தான் 1980ஆவது ஆண்டிலே அந்த தேர்தலிலே போட்டியிட்டது என்று சொல்லலாம். குறிப்பாக என்னுடைய மனைவியோ, என்னுடைய குழந்தைகளோ, என்னுடைய தாயோ அதை விரும்பவில்லை. மற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். ஆனால்
தந்தையினுடைய கட்டளை ஏற்று நாம் நிற்க வேண்டிய கட்டாயத்திலே வந்தோம். அதே போல் 1985 மறுபடியும் அந்த ஒரு கட்டாயம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தந்தைக்கு பிறகு, ஏன்னா தந்தை மறைவுக்கு பிறகு வரக்கூடிய காலம் என்று சொல்லலாம், அப்பொழுது தந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த இழப்பீட்டை நாம் எப்படி சரி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயங்குகின்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராம தலைவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், அதே போல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக ஃபாரூக் அவர்கள், ஷண்முகம் அவர்கள் எல்லாம் வற்புறுத்தலின் காரணமாகத்தான் அன்றைய தினம் தேர்தலுக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் எப்படி வந்தது என்று. அதாவது அப்பா 82 காலமாறாங்க. நீங்க 1980 பொது வாழ்க்கைக்கு அரசியல் காலெடுத்து வைத்து முதல் பொது தேர்தலை நம்முடைய ஐயா சந்திக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பொது தேர்தலில் களம் இறங்கியிருக்காங்க இல்லைங்களா 1980. அப்போ வயசு ஐயாவுக்கு 30 வயசு. ஆனால் முதல் தேர்தலில் 90 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி நீங்கள் எழுந்துறீங்க. இப்போ அம்மா நீங்கள் பொது வாழ்க்கைக்கு தேர்தல் அரசியல் வருவதை அம்மா விரும்பலை, அம்மா உங்க மனைவியும் விரும்பலன்றீங்க. அப்பா மட்டும் என்ன பண்றாங்க, இல்ல நீங்க வரணும்னு சொல்றாங்க. ஆனா முதல் வெற்றியே பாத்தீங்கன்னா நீங்க பறி கொடுத்துட்டீங்க. நீங்க அப்ப அந்த மனநிலை எப்படி இருந்ததுங்க? எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. என்னன்னா வயது, சிறிய வயது, அந்த சிறிய வயதில் அந்த இழப்பீடு என்பது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு சிறு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் ஒரு சில நாட்கள் தான் இருந்ததே ஒழிய என்னுடைய செயல்பாடுகளை நான் மாற்றிக்கொண்டேன். குறிப்பாக விவசாயத்திலே முழுமையாக என்னுடைய காலத்தை கடத்தினேன். முழுமையான செயல்பாட்டை கொண்டு வந்தேன். விவசாயத்தை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக உண்டான அனைத்து பணிகளையும் ஏற்படுத்தினேன். அப்படி ஏற்படுகின்ற நேரத்தில் விவசாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அதில் ஒரு நல்ல நிலையும் பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே இந்த இழப்பு என்பது எனக்கு பெரிதாக தெரியுது. இப்போ உங்களுக்கு அரசியலில் முன்மாதிரி உங்களுடைய தந்தை அப்படின்னு சொன்னீங்க. அவங்க தான் அரசியல் களத்தில் உங்களை கைப்பிடித்து எலெக்ஷன் நிற்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கின்ற தந்தை 1982 இறந்துடுறாங்க. நீங்க 85 பொதுப்பணித்துறை அமைச்சராக வரீங்க. நீங்க அப்பாவுடைய மரணத்தை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? ஏனென்றால் மகாகவி பாரதி வீரமான கவிதைகளை சமூகத்திற்கு வாரி கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மகாகவி பாரதி தந்தை போயினன் பால் இருள் சூழ்ந்தது ஏன் பிறந்தேன் இந்த துயர்மிகு நாட்டினிலே என்று எழுதியிருக்கின்றார். அப்பா இறந்துட்ட பிறகு என் வாழ்க்கையே போயிடுது, இறைவா எதற்காக எனக்கு இந்த பிறப்பை கொடுத்தா என்று யார் உலகத்திற்கே வழிகாட்டிய தெய்வமா கவி பாரதி அப்பாவுடைய இறப்பை பாரதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்கின்ற போது அப்பா தான் உங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அப்பா பெரிய ஒரு ஆக்கப்பூர்வ சக்தியாக இருந்து தனது மகனை உச்சத்துல வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற கனவு அப்பாவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அப்பாவுடைய மரணத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இயற்கையினுடைய நிலைப்பாடு என்று சொல்ல வேண்டும். அது இந்த இழப்பு என்பது ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அந்த நேரத்தில் அவரை இழக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவருடைய உடல் நலமும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் திடீரென்று ஏற்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே அந்த உடல் நல குறைவு ஏற்பட்டது என்று சொல்லலாம். இருந்தாலும் கூட அதை தாங்கி கொண்டு அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற பணிகளை பார்க்கின்ற நேரத்தில் அதில் நம்மை லயித்து அவருடைய உணர்வுகளை மதித்து அவரோடு வாழ்ந்தவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை எல்லாம் செய்கின்ற நேரத்தில் அவர்கள் உறுதுணையாக இருப்பதை போல எனக்கு உணர்வு ஏற்பட்டது என்று சொல்ல மன ரீதியாக மற்றவர்கள் தருகின்ற ஒரு ஆதரவு, அவரோடு இருந்தவர்கள் தருகின்ற ஆதரவு நமக்கு ஒரு பெரிய பலத்தை தந்தது என்று சொல்ல வேண்டும்.
மகிழ்ச்சிங்க. ஐயா, நீங்கள் முதலாக வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக உங்களுக்கு நீங்கள் பதவியேற்ற பொழுது உங்கள் வயது வந்து 35ங்க ஐயா. அதாவது 35னா இன்றைக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா 35-40 வயசில் படித்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மாணவ செல்வங்களை உங்களால் பார்க்க முடியும். 35 வயசுல வந்து பிள்ளைங்க வந்து படித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப யோசித்து பாருங்க, 35 வயதுல புதுச்சேரி அரசினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக ஒரு இளைஞர் ஒரு பொறுப்புக்கு வருகின்றார். ஐயா, அப்ப நீங்க எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க ஐயா அந்த அமைச்சராக பொறுப்பை ஏற்கின்ற பொழுது? அப்பா நினைச்சீங்களா? தந்தையை நினைத்து தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் விட்டு சென்று அவர் எதிர்பார்த்த ஒரு வேலை இப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த நிலைப்பாடு ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கின்றது என்ற ஒரு மன நிம்மதி கிடைத்தது என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அந்த நினைவுகளிலே கிராமப்புறங்கள் எப்படியெல்லாம் பாதித்தது என்பதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கணும். ஏறக்குறைய 1970 இருந்து 85 வரை 15 ஆண்டுகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பட்ட அவதிகள் நமக்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது நாங்கள் என்ன நினைத்தோம் என்று சொன்னால், குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் வர வேண்டும் என்பதுதான். அப்பொழுதெல்லாம் கல்வி என்பது ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒரு ஆரம்ப பள்ளி தான் இருக்கும். அதற்கு பிறகு நடுநிலை பள்ளி, அதே போல் உயர்நிலை பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்து அதை ஓரளவு வெற்றியும் பெற்றோம் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்தால், நாம் பருகுகின்ற தண்ணீர், அந்த தண்ணீரானது பல இடங்களிலே தட்டுப்பாடு இருந்தது, கிடைக்காமல் இருந்தது. அதை உருவாக்குவதற்கு கிராமப்புற குடிநீர் திட்டம் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்தான். ஆனால் அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பகுதி மட்டுமல்ல, பொதுவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடி தண்ணீர் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அன்றைய தினம் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுதுதான் அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியானது பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் தரப்போகின்றோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறுகின்றார்கள். வடநாடுகளிலே இன்றைக்கு கூட அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அன்றைய தினமே அந்த பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீரை நாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றோம். அதே போல் மின்சாரம் முதலாக புதுவை பகுதிக்கு, அதுவும் குறிப்பாக சுதந்திரம் பெற்ற புதுவை பகுதிக்கு நெட்டப்பாக்கத்திலே தான் முதல் மின்சார விளக்கு அப்படி என்று ஒரு தெரு விளக்கு அமைக்கப்பட்ட ஒரு காலம் என்று சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு கல்வெட்டு இருக்கும், முதலாக இங்கு மின் விளக்கு ஏற்றப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதை மனதில் வைத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் உண்டான வீடுகளுக்கு உண்டான மின்சாரத்தை தர வேண்டும். அப்போல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், குடிசைகளில் மின்சாரம் இருக்காது. அப்போதெல்லாம் கெரோசினில் விளக்கு தான் இருக்கும், கெரோசின் அடுப்பு தான் இருக்கும், விறகு அடுப்பு, செத்தைகள் அதை வச்சு தான் செய்வாங்க. அப்போ அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு விளக்கு திட்டம், குடிசைக்கு ஒரு விளக்கு திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக எல்லா வீடுகளுக்கும் மின்சாரத்தை தர வேண்டும் என்று, அது குடிசை பகுதியாக இருந்தாலும் சரி, மற்ற பகுதியாக இருந்தாலும் சரி, அது தூர பகுதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேண்டிய மின்சாரத்தை தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு பார்த்தால் சாலை வசதி, இந்த 3 தான் அடிப்படை. அந்த 3ம் என்னுடைய துறையிலேயே வந்துவிட்டது என்று சொல்லலாம். குறிப்பாக குடிநீர் தான் வழங்குவது பொதுப்பணித்துறை, அதே போல் மின்சாரம் தருவது நான் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்துறை, சாலை வசதி என்பதும் என்னுடைய பொதுப்பணித்துறை என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலே இருக்கக்கூடிய பணிகள் என்று சொல்லலாம். இந்த 3 பணிகளையும் எல்லா விதத்திலையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு அன்றைய தினம் தலைவர்கள் தந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதிப்புக்குரிய ஃபாரூக் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் நான் எதை செய்தாலும் தடை சொல்வதே கிடையாது. நன்றாக செய் அப்படின்னு சொல்வார்.
நல்லா செய்யுங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர். அதே போல் கட்சியினுடைய தலைவர் பாராட்டக்கூடியவர். அவரும் வந்து நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள். இந்த இரண்டு பேரும் தந்தை இடத்திலே பயின்றவர்கள். ஸோ அவர்களுக்கு என் மீது ஒரு பாசமும் இருக்கும், அன்பும் இருக்கும். இந்த இரண்டு பேரும் வேறு துருவங்களாக இருந்தாலும் கூட என்னிடத்திலே தங்களுடைய பாசத்தை பொழிவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொன்னார். மகிழ்ச்சிங்க. நீங்கள் இப்போ 90 புதுவையினுடைய முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வயது 41. அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அவங்களுக்கு வயது வந்து 43. அது பெரிய ஒரு வாய்ப்பு. அப்போ நீங்கள் முதலமைச்சராக அந்த இளம் வயதில் பொறுப்பை ஏற்றலைங்களா? அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுங்க? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக அரசோடு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு பிளவுபட்ட ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் புதுவை பொறுத்த அளவிலே அவர்கள் எங்கள் மீது ஒரு பாசத்தை வைத்திருந்தார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதிப்பிற்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த காலம், அவர்கள் அந்த ஆட்சி காலத்திலே அவருடைய பிறந்த நாளையும் இறந்த நாளையும் அரசு விழாக்களாக நான் கொண்டாடினேன். அந்த முதலாக புதுவையிலே 1991 அந்த அமைப்பினை உருவாக்கினேன். அப்பொழுது அங்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் புதுவையை சார்ந்த அந்த முதலமைச்சரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய தலைவர்களுக்கு அவர்கள் விழா எடுக்கின்றார்கள், நீங்களும் எங்களுடைய தலைவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாசத்தை தரக்கூடிய அளவிலே இருந்தார்கள் என்று சொல்லலாம். அதே போல் பல்வேறு நேரங்களிலே புதுவை அரசாங்கத்திற்கு இடையூறு தர முடியும் என்று இருந்தாலும் கூட அந்த இடையூறை தவிர்த்த காலங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கு உண்டான காரியங்களை செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆகவே எங்களுடைய உறவு அரசியல் ரீதியாக நன்றாகவே இருந்தது என்று சொல்லலாம். அன்பிற்குரிய நேயர்களே, பாதை பயணம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு வே. வைத்திலிங்கம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தான் கடந்து வந்த பாதை, அரசியல் பயணங்கள் குறித்து மிக சிறப்பாக நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறார்.